எடப்பாடி பழனிசாமியே தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் கடுமையான விமர்சனம் செய்து வருகிறார்கள். இன்னும் 2 மாதங்களே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு கூட்டணியும் இன்றும் பெரிய கட்சிகள் ஆதரிக்க தெரியவில்லை. காரணம், எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லை என்ற காரணத்தினால் மட்டும்தான் என்றும் தற்பொழுது கடுமையான விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் கைமீறி போய்விட்டது என்றே நாம் கூறலாம். நாடாளுமன்ற தேர்தலை சிறு கட்சிகள் 10 கட்சிகள் ஆதரவு தெரிவித்தாலும் மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் இதுவரை பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடந்திருக்கிறது தவிர எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை என்றும், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் வைத்துக்கொண்டும் 56,000 ஓட்டு வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதுவும் ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய காங்கிரசிடம் தோல்வியடைந்துதான் மிகப்பெரிய ஒரு மனவேதனையாக இருந்தது என்றும், தற்பொழுது கட்சிக்குள்ளேயே சலசலப்பு ஏற்படும் விதமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தற்பொழுது பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று கூறியது மடத்தனம் என்றும், நாடாளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக மத்தியில் பாஜக தான் ஆட்சியை கைப்பற்றும், இதனால் நமக்குத்தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஏனென்றால் பழையதை மறக்கக்கூடாது. 4 ஆண்டுகால திமுகவிற்கு எதிராக தமிழகத்தில் ஆட்சி செய்த அதிமுக ஆட்சி கவிழாமல் இருப்பதற்காக பாஜக மிகப்பெரிய ஒரு பக்கபலமாகவே இருந்தது என்று திடீரென்று KP முனுசாமி அவர்கள் அந்தர்பல்டி அடித்திருப்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் பன்னீர்செல்வம் பக்கம் தாவுவது உறுதியாகப்படுமா? ஏற்கனவே பன்னீர்செல்வம் பக்கம் இருந்துதான் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சென்றுள்ளார். தற்பொழுது மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் பக்கம் செல்ல உள்ளதாக தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. ஏனென்றால் தாமரை சின்னத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் தனது MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேனி தொகுதியில் அவர் போட்டியிடுவதாகவும், வெற்றியடைந்து விட்டால் நிச்சயமாக மத்திய அமைச்சர் பதவி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, வெற்றியடைந்து விட்டால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை அண்ணாமலை அவர்கள் மூலமாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் மட்டும்தான் அதிகாரத்தில் இருப்பார், ஆனால் மத்தியில் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிகாரத்தில் இருப்பார் என்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி கைது வழக்கும் உடனடியாக நடைபெறும். இதனால் அவரது ஆதரவாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களின் கைது நடவடிக்கைகளும் ஏற்கப்படும் என்ற செய்தியின் காரணமாக அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் கடுமையான எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி பெயர் மட்டுமல்ல, அதிமுகவின் பெயரும் கிட்டத்தட்ட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அவப்பெயராகத்தான் மாறியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவின் அமைச்சர்கள் கையிலே எடப்பாடி பழனிசாமி அடிவாங்குகிறாரா அல்லது பாஜகவுடன் மண்டியிடுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தேனி தொகுதியில் OPS அவர்கள் MP பதவிற்கு போட்டியிட்டால் வெற்றியடைவாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.